வச்சு பார்க்கும்போது அப்படி நடந்து போன வணிகர்களுக்கு, விவசாயிகளுக்கு அவங்களோட சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு பயன்பட்டுருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி சுமைதாங்கிகள் அங்கங்க காணப்படும். அதுல ஒரு சில கற்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேர வந்து கல்வெட்டா பொறிச்சு வச்சிருப்பாங்க. எந்த கர்ப்பிணி பெண் இறந்தாங்களோ, அவங்களோட பேரைய வந்து பொறிச்சு வச்சு அவங்களோட விபரங்களையும் போட்டிருப்பாங்க. ஆனா, இந்த சுமைதாங்கிகள்ல பார்க்கும்போது அப்படி எதுவுமே இல்ல. அவங்க வைக்கும்போது பொறிக்கா விட்டாங்களா? இல்ல காலப்போக்குல அது அழிஞ்சிருச்சான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு இருக்கு. நெறைய இடங்கள்ல இந்த சுமைதாங்கி கற்கள் வந்து இதோட பயனே தெரியாம அழிஞ்சு போயிருச்சு. இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் இந்த சுமைதாங்கிகள் இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது, விருதுநகர் மாவட்டத்துல பொட்டல்பட்டி பக்கத்துல இந்த சுமைதாங்கிகள் இன்னைக்குமே இருந்துட்டு இருக்கு. ஆனா பராமரிப்பு இல்லாம இருக்கு. நெறைய பேருக்கு இத பத்தி தெரியாது. உங்க ஊர்ல இதே மாதிரி கல்ல பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கல் எங்க இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இதே மாதிரியான சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுக்கு, புதுமையான தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப்